எபிசோடோட ஓப்பனிங்ல தண்ணிக்குள்ள மீன் போயிட்டு இருக்கும் போது அது ஒரு திமிங்கலம் வந்து பிடிக்குது. டக்குன்னு தண்ணியில இருக்கிற திமிங்கலை எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி தண்ணி ரத்த கிளறியாக அதே மாதிரி ஒரு சண்டையில ஏகப்பட்ட பேரை வெட்டி சாய்க்க இதை எல்லாத்தையும் ஒரு பையன் கண்கூடா பாக்குறான். சீன் கட் பண்ணா தூக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ கண்வெளிக்க ரெடி ஆயிட்டு நம்ம ஹீரோ அந்த முன்னோர்களோட போட்டோ மாற்றுக்கு பதிலா அந்த காலத்துல பேர் எழுதி விட்டு இருப்பானுங்க. ஹீரோட அம்மா அப்பா இறந்து போயிருந்திருப்பாங்க. சோ உங்களோட கடைசி ஆசைப்படி நம்ம வம்சத்து மேல இருக்கிற இந்த ஒரு கலந்தத்தை தொடச்சிருக்கிறதுக்கான நாள் வந்துருச்சு. நம்மளோட செக்டுமே ஏ கிரேடுக்கு போகும். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனுக்கான பெர்மிஷனும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பிரேயரை முடிச்சு வெளியே வர நம்ம ஹீரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாரும் மாஸ்டர் இன்னைக்கு சண்டையில கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்கிறீங்க, நம்ம கிளானோட பெருமை திருப்பி உயர போகுதுன்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ண அதுக்கப்புறம் ஒரு ராட்சச பறவை ஒண்ணு இருக்கும். அதை நம்ம ஹீரோ தேம் பண்ணிருப்பான். அது மேல ஏறி பயணத்தை ஆரம்பிக்க இவங்க போறத கவனிச்ச ஒரு லேடி ஓகே நேரம் வந்துருச்சு போறான்னு சொல்லி அவங்க எக்ஸைட் ஆக அந்த காம்படிஷன் நடக்கிற சிட்டிக்கும் போறேன்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் போல. சோ நைட்டு ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி கோலாகலமா கொண்டாட்டமா இருக்கும். அடுத்த நாள் காலையில அந்த ஒரு காம்படிஷன் நடக்கிறதுக்கான அரினால பயங்கரமான செலிப்ரேஷன்ல போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு நபர் நம்ம ஹீரோவை மென்ஷன் பண்ணிட்டு அவன மாதிரியான ஒரு ஆளெல்லாம் இந்த மாதிரி ஏ ரேங்குக்கு போறதுக்கான ஒரு காம்படிஷன் இல்ல இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு சொல்ல அப்ப கூட இருக்கிற பாய் அப்படிங்கிற ஒரு நபர் ஹீரோ ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. ஆக்சுவலி அவனோட கிளான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆளா இருந்தவங்க தான். பட் சில பல ரீசன்ஸ் காரணமா அவங்க கம்ப்ளீட்டா டிக்ளைன் ஆயிட்டாங்க. எப்படியும் அந்த கிளான்ல இருந்து அவன் ஒருத்த மட்டும் உயிர் பிழைச்சான். இப்போ அவனோட கிளான அவன் சிங்கிள் ஆளா இருந்து இவ்வளவு தூரம் பில்ட் பண்ணி பி ரேங்க் வரைக்கும் கொண்டு வந்திருக்கான். ஸ்பிரிச்சுவல் பெட்ஸை டேம் பண்றதுல அவனுக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்கு. எனக்கும் அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் கண்டிப்பா ஒரு பெத்த ஆளா வருவான்னு சொல்லுவான். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் பெட்டுங்கிற கான்செப்ட் என்னன்னா போக்கிமான் மாதிரி சண்டை போடுவாங்க அப்படி வச்சுக்கோங்க. இங்க நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே அவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணிட்டு அதுல டுவான் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பான். அவனை பார்த்து நம்ம மேக் பண்ண ப்ராமிஸ் அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க டெஃபினட்டா இருக்குதுங்க ஐயா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ராங்கான ஆளா மாறணும். அதேதான் உங்க எல்லாரையும் பாக்கறதுக்கு முன்னாடியே தனியால நான் இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா சில டைம்ல நான் கிவ் அப் பண்ணலான்னு கூட போயிருந்துருவேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நீங்க வர ஆரம்பிச்சீங்க. நீங்க என் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு நாம வந்து நிக்கிறோம். அதனால நம்ம மேக் பண்ண ப்ராமிஸ் இங்க ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராமிஸ நிறைவேற்றணும். அவங்க எல்லாரையும் கூட்டு வருவானா அரினா கூட்ட என்ட்ரான நம்ம ஹீரோவும் அவனோட மேஜிக்லாம் பயன்படுத்தி லைக் வாட்டர் மாதிரி எதையோ வச்சு அது மூலமா பார்த்தா ஒரு பெரிய வேல் அங்க சமன் பண்றான். அதை பார்த்து நம்ம ஹீரோவோட ஆப்பனண்டான ஹாங் அப்படிங்கிற ஒருமே சூப்பரா இருக்கு. நம்ம வேலையை ஆரம்பிப்போமான நெருப்பை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு குரங்கனை வர வைப்பாரு. அந்த தீம்பிங்கனத்துக்கும் அந்த குரங்குக்கும் தான் சண்டாடக்க போது வேகமா ரெண்டு பேரும் கிளாஷ் ஆயிக்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கர எக்ஸைட் ஆகுறாங்க. அந்த குரங்கு தவறாலே ஒரு பஞ்ச் வைக்கும் போது அந்த திமிங்கல என்னன்னா அந்த ஹாங்கை டார்கெட் பண்ண அந்த அட்டாக்ல இருந்து ஹாங்கும் எஸ்கேப் ஆக வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் அந்த குரங்கு என்னன்னா அப்படியே அந்த திமிங்கலத்தை பிடிச்சு ஒரு சுத்தி அப்படியே தூக்கி வீசும்போது உள்ள போந்த நம்ம ஹீரோ அந்த திமிங்கலத்தை பிடிச்சு கண்ட்ரோல் பண்றான். அங்க இருக்கிற மக்களும் பா எவ்வளவு க்ளோஸ்ல போச்சு இல்லன்னு அது ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். உயரமா போன நம்ம ஹீரோவும் அந்த திமிங்கலத்து மூலமா லைக் பெரிய பெரிய தண்ணி வாட்டர் டிராப்லெட்ஸ் மாதிரி திமிங்கலத்தை உருவாக்கி கீழே அட்டாக் பண்ண பார்க்க போத் அந்த ஹாங்கா இருக்கட்டும் அவரோட பெட்டான அந்த குரங்கா இருக்கட்டும் ரெண்டுமே திமிங்கல ஷேப்ல வர அந்த தண்ணிங்க கூட சண்டை போட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த குரங்கு அதோட அடுத்த லெவலுக்கு போயிட்டு ஒரு பெரிய ஃபயர் பஞ்சுக்கு வரும்போது அதை பார்த்த நம்ம ஹீரோவும் குற்றம் போக்குல ஒண்ணு உங்க கூட சண்டை போடுறதுக்காக வரல, நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பீங்களோ அது எல்லாத்துக்கும் நான் தயாரா வந்திருக்கேன்னு சொல்லி அந்த தீமைங்களுக்கு மேல இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஆடட் லேயர் மாதிரி தண்ணி எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது. அந்த குரங்குட நெருப்பை எல்லாத்தையும் உள்வாங்குறது மட்டும் இல்லாம தண்ணியால திருப்பி கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு இறுதியா ரெண்டு பேரும் ஒரு ஃபைனல் ப்ளோக்காக மாறி மாறி வந்து அட்டாக் பண்ணிக்க அவ்வளவுதான் அந்த ஹாங்கும் அவரோட குரங்கும் தோத்து போயிருதா. ஹீரோ ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் எக்ஸைட் ஆகும் போது ஆனா அப்போ அந்த ஒரு திமிங்கல இருக்குதுல அது கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆயிட்டு ஒரு மாதிரி ரெட் கலர்ல மாதிரி அந்த இடத்துல ஒரு புது விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. அவங்க ஆடியன்ஸ் இருக்கிற எல்லாரையும் அதை காயப்படுத்த ட்ரை பண்ணும். இவனுமே அந்த சம்மனிங்க கேன்சல் பண்ண பாப்பானா பட் முடியாது. அது நேரா அவனை முள்ளுங்கிறக்காக வர அப்படியே சீன் கட் ஆகுது. சின்ன வயசுல நம்ம ஹீரோ பிறந்தது அவங்களோட கிளானுக்கான பெட் அப்படிங்கறதே அந்த திமிங்கல தாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டது. அவனோட கிளான் கம்ப்ளீட்டா டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் அவன் கூட அந்த டுவான் அப்படிங்கிற பையனும் அந்த லிங்கு அப்படிங்கிற பொண்ணும் சேர்ந்தது அவனோட என்டையர் கிளான் அவன் திருப்பி ரீபில்ட் பண்ணதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஒரு சண்டைக்கு வந்துட்டு அந்த ஒரு வேலை சமன் பண்ணது அந்த ஒரு வேல் அவன் பேச்சு கேட்காம போனது. அதனால அது ஒரு பெரிய பேரழிவா மாறி
வர இருக்கிற எல்லாரும் அவனை விட்டு போய் அவன் திருப்பி தனிமைக்கு போகிறான். பொசசிங் ரீஇன்கார்னேஷன் ஒரு தடை செய்யப்பட்ட ஸ்க்ரால் தான் இது. இதை வச்சு உன்னால ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்சன் மேபி ஒரு 1 இயருக்குள்ள ஆக்சிடென்டலா இறந்து போயிருந்தானா அவனோட பாடிக்குள் உன்னால போக முடியும். அவன் மிச்சடிச்சுட்டு போன அந்த வாழ்க்கைய உன்னால வாழ முடியும். எப்ப காலம் கைக்கூறி வருதோ அப்ப எல்லாமே சரியா நடக்கும்னு சொல்லியிருந்திருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் கண் விழிக்கிறான். என்னது நான் உயிரோட இருக்கிறேன்னா ஆனா ஏன் என்னோட துணி வேற மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சுட்டு அவனோட மேஜிக்கை பயன்படுத்த அவனால் அந்த திமிங்கலத்தை சமன் பண்ண முடியல. நெசமாலே போயிடுச்சு போலேன்னு யோசிச்சவனும் அந்த ஓடையில ஓடுற தண்ணியை குடிக்கலான்னு போவானா பார்த்தா தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சிங்கிற மாதிரி அவனோட முகம் மாறி இருந்திருக்குங்கிற விஷயத்த அவனால் நம்ப முடியல. இது எப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஒளிஞ்சிருந்து அவனை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிரிசன்ல வச்சிருக்கும் போதுதான் ரைட்டு நான் வேற ஒரு பாடியில ரீஇன்கார்னேட் ஆயிருந்திருக்கேன் அப்படின்னா என்னோட கிளான் அவங்க எப்படி ரேங்குக்கு போவாங்க அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தவன் அவனோட சமனிங் பவர்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த பாடியை சேர்ந்தவனுக்கு ஏதோ ஒரு 2 பெட்டு மாதிரி ஒண்ணு வருது. உங்ககிட்ட ஏதாவது பவர்ஸ் இருக்கான்னு ஹீரோ கேட்க அது என்னன்னா பிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இதை 2 வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஹீரோக்கு புரியுது. அப்ப அந்த வழியா வந்து ஒரு காட் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு உன்னை மேடம் பாக்கணும்னு சொன்னாங்கன்னு ஒரு லேடி கிட்ட கொண்டாந்து விடும்போது அவங்க பேரு பார்த்தா லியான் சுவாமா. உன்னை எதுக்கு நான் கொல்லாம வச்சிருக்கேன் தெரியுமான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் எதுக்கா இருக்கும் தெரியலையே. சரி நீங்க ரொம்ப அழகா இருக்கிற காரணத்தால என்ன மாதிரியான ஒரு ஆளுக்கு தப்ப சரிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பீங்கன்னு கேட்க உயிர் மேல அவ்வளவு ஆசைனா நீ சில்மிசம் பண்றதுக்கு மாதிரி யோசிச்சிருக்கணும்டா. உன்னை என்னால இங்க பெர்மனண்டாவே அரெஸ்ட் பண்ணி என்னோட அடிமையா வச்சுக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க மேடம் நான் ஏதாவது தெரியாதனமா தப்பு பண்ணிருப்பேன் அதுக்கெல்லாம் என்ன அடிமையெல்லாம் வச்சுக்காதீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்பிட்டா அப்படின்னு போக பார்க்கும்போது அதுக்குள்ள எங்கட அவசரமா போறேன்னு அவ பார்த்தா ஏதோ பெரிய பாம்பு மாதிரி வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த ஸ்பிரிச்சுவல் பெட் 2 இருக்கும்ல அதை வச்சுதான் நம்ம ஹீரோ தப்பிச்சிருப்பான். பட் 2மே சின்னதா தான் இருக்கும். அந்த லியான்ஸோ அதை பார்த்து சிரிச்சுட்டே திருப்பி அட்டாக் பண்ண பார்க்க விடுவனான நம்ம ஹீரோ நாய் மாதிரி இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி லைக் அது பயங்கர வேகமா இருக்கும். அதனாலே அந்த பாம்பு கிட்ட சிக்காம இருக்க மாதிரி இன்னொரு ஒரு பெட்டு இருக்குமா அது பார்த்தா ஏதோ உண்டிகள் மாதிரி லான்ச் ஆயிருக்கு ஏதோ தயாரா இருக்கும். லான்ச் பண்ணா அது நேரா போய் அந்த ஒரு பெரிய பாம்போட வாயை வந்து கம்ப்ளீட்டா அதோட வைண்ட வச்சு சுத்திக்க ட்ரை பண்ணாம இதுக்கெல்லாம் மணங்க மாட்டேன்னு அந்த பொண்ணு அந்த பாம்பை வச்சு அந்த இடம் முழுங்க பார்க்க அதுதான் எனக்கு வேணும்னு முழுங்கினோன்னு டக்குன்னு அதோட வாயை க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அந்த பாம்பை வந்து அதோட வைண்டால சரௌண்ட் பண்ணிடுது. இறுதி அந்த நாய்க்குட்டி இருக்கும்ல சோ அதை வச்சு தன்னோட ஃபைனல் அட்டாக்கை யூஸ் பண்ண அந்த நாய் பார்த்தா பிஸ் அடிச்சு விட்டுருமா. எப்படியோ ஜெயிச்சிட்டோன்னு நம்ம ஹீரோக்கு ஹாப்பி. இருந்தாலும் அந்த பொண்ணோட காலில ஒரு துளி பிசு பட்டிருந்திருக்கும். அதையால் பிஸ் ஆஃப் ஆனவ அவளோட பாம்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது இதோ தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது நம்ம 2 பேருமே பாதிப்படைய அதை திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்குவானா வாங்க நடில நம்ம ஹீரோ தண்ணீரை போய் உழுகுவானா அப்ப சைட்ல ஏதோ ஒரு மீன் வர மாதிரி இருக்கு. அந்த குளத்துல இருந்து எந்திரிப்பா அந்த பொண்ணுமே இதோட இப்ப என்ன அந்த மீனை டேம் பண்ணி வச்சிருக்கியோ ஆமா ஒரு கேட் ஃபிஷ் நீ ஸ்பிரிச்சுவல் பெட்டா டேம் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு பெரிய திமிங்கலமா உன்னால மாத்த முடியும். ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் திமிங்கலத்தை வச்சுட்டு ஒரு கிளானஸ் என்ன சண்டை போட்டான். கடைசியில் அந்த திமிங்கலம் என்னன்னா அதோட மாஸ்டரே போட்டு தெளிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கேட் ஃபிஷ்ஷுக்கு மாஸ்டர் கில்லருங்கிற நிக்நேம் வந்த காரணத்தால ஊர்ல இருக்கிற எல்லா கேட் ஃபிஷ்ஷையும் போட்டு தள்ளிட்டாங்க. இந்த ஒன்ன மட்டும் என் அண்ணன் தான் வளர்த்திட்டு இருக்கிறான். அதோட ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கேட் ஃபிஷ் யாரு வேணாலும் டேம் பண்ணலாம். ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு அன்னைக்கு சண்டை போட்டான்ல அவன் இருந்தாதான் முடியும்னு சொல்ல இவ பேசினதெல்லாம் கேட்டே காண்டான ஹீரோ திருப்பி சண்டைக்கு விடுவானா நீ அடங்க மாட்டே விடானா அவ அட்டாக் பண்ண பார்க்க நம்ம ஹீரோ அந்த கேட் ஃபிஷை வச்சு அந்த ஒரு பாம்போட வால் இருக்கும்ல அதை கிராப் பண்ணி டிவோருங்கிற பவரை பயன்படுத்த அந்த இடத்துல பார்த்தா அவ்வளோ பெரிய பாம்பு இருந்திருக்கும். அதை கம்ப்ளீட்டாவே அந்த ஒரு குட்டி மீன் முழுங்கி ஏப்பம் விட அந்த பொண்ணு வாய பொழுது பாத்துக்கிட்டு இருக்க என்ன மன்னிச்சுக்குங்க மேடம் உங்க ஹீரோ எஸ்கேப் ஆயிருப்பான். இருந்தாலும் விடாம நரியெல்லாம் விட்டு துரத்திட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல ஒரு பெரிய வேல்யூ ஒன்று வரதை கவனிச்சு நம்ம ஹீரோவும் அதுல விழுந்து அவனோட ஒரு பெட்டை இந்த வைண்டெல்லாம் பயன்படுத்தும்ல அதை யூஸ் பண்ணி எப்படி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். என்னது அவனா நீங்க பிடிக்கலீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லியான்ஸுங்கிற பொண்ணு பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பா. அவனை சாவடிச்சு அதை புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ புலம்பிட்டு இருக்கும்போது பயங்கரமா காத்தடிக்குமா அந்த ஒரு பெரிய பறவை மூலமா வந்த ஷூ அப்படிங்கிற லியான்ஸோட அண்ணன் யார நீ சாவடிக்கணும்னு சொன்னு கேட்க நீங்க நம்ம ஹீரோ லக்கிலி எஸ்கேப் ஆயிருப்பான் தான் அந்த லியான்ஸும் அவங்க அண்ணன் கிட்ட ப்ளீஸ் அவனை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு புலம்பிட்டு வருவாளா. எங்கிட்ட இருந்து ஒரே ஒரு மீனை தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு ஷூ அதுக்காக காண்டாயிட்டு இருப்பான். அவ்வளவு பவர்ஃபுல்லான மீன் குத்தியை வச்சிருக்கீங்கன்னா அதை முதல்ல எனக்கு கொடுத்துருக்கலாம்னு அவ கேட்கும்போது அந்த மீனெல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது யூசரை பொறுத்து தான். அதே நேரத்துல இந்த மாதிரி மீனை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இந்த கேட் ஃபிஷை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இங்க எவனுக்கும் பவர் இல்ல. மேபி இது அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொல்ற ஹீரோட வேலையா இருக்குமோ அப்படின்னு இந்த ஷூக்கு டவுட் வருது. கண்டிப்பா ஒரு நாள் அவனை ஃபேஸ் பண்ணணும்னு அதுவே நம்ம ஹீரோவும் அந்த மீன் அப்படியே சமன் பண்ணிட்டு ரைட்டு போன வாழ்க்கையில தான் நம்ம 2 பேராலையும் ஒன்னும் பெருசா சாதிக்க முடியல. இந்த வாழ்க்கையில நம்ம யாருங்கிறத உலகத்துக்கு காட்டுவோம்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க.